ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சரி உங்களுக்கெல்லாம் எதுவும் டவுட்டே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நானே இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்கேன். கேமராமேன் ஒரு காமன் ப்ராப்ளம் பத்தி ஏதாவது நீங்க கேளுங்க. அதுக்கு சொல்றேன். இல்லை சார், கேட்டுருவேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும்? தாராளமா. இதுல என்ன இருக்கு? யூசுவலா பேஷண்ட்டுக்கு பதில் சொல்ற மாரி உங்களுக்கு சொல்லப் போறேன். அவ்வளவுதான். எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி இருக்குது. ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் கிட்ட போகும்போதும் இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் என்னோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல சார். இது எத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா கட் ஹெல்த் நல்லதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன மாதிரி சார் நான் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டியில் ஃபாலோ பண்ணணும்? அதாவது முன்னாடிலாம் காமன் ஜெனரல் பிராக்டிஸ் இருந்ததுங்க. ஒரே டாக்டர் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஸ்பெஷாலிட்டியா பிரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு வியாதிக்கும் தனித்தனி டாக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஹோல்சம் அப்ரோச்சா நீங்க போனாதான் அதுக்குரிய தீர்வு எப்பயுமே கிடைக்கும். எல்லா டாக்டரும் சொல்றது தனித்தனியா அவங்கவுங்க பிரச்சனையை சொல்றதுக்கு காரணம் நீங்க போய் ஒரு பிரச்சனை மட்டும் சொல்றதுனால. எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து நீங்க போய் உங்க டாக்டர்கிட்ட அட்ரஸ் பண்ணீங்கன்னா அவரால் எல்லாத்துக்கான ஒரே டயட்டு கொடுக்க முடியும். எங்கள் அம்மா 10 வருஷமா அசிடிட்டிக்கு டேப்லெட் சாப்பிட்றாங்க சார். ஒரு ஃபுட்டாக குறைச்சிட்டு இப்போ தயிர் சாதம், பால் சாதம் ஃபுட்டை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க சார். அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குதானே தெரியல. இதுக்கு என்ன சார் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம்? இது ரொம்ப காமனான ப்ராப்ளம் தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அசிடிட்டின்னு ஆரம்பிச்சா முதல்ல காரமா சாப்பிடாதீங்க, அப்புறம் ஆயிலி ஃபுட் சாப்பிடாதீங்க, அப்புறம் அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கடைசியா சாதம், பழைய சோறு, பால் சாதம், தயிர் சாதத்தோட நிறுத்திடுறாங்க. இது ஆக்சுவலா ரொம்ப தப்பான அணுகுமுறை. திரும்ப அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஃபுட்டா இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்துடும். எனக்கு எப்படி வீடியோ எடுக்க வரீங்களோ அந்த மாதிரி தயவுசெய்து உங்க அம்மாவை போய் பாத்துக்கிறதுக்கு பாருங்க. இப்போ அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். எல்லா ஃபுட்டையும் கொடுக்க ஆரம்பிங்க. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியில் விட்டுறாதீங்க. ஓகே சார். சரி, இப்போது நிறைய டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய வெல்விஷர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நிறைய ப்ரோட்டீன் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ப்ரோட்டீன் 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 பேசுகிறத கேள்விப்படுறேன் சார். ஏன் சார் திடீர்னு இந்த மாற்றம்? கரெக்டான கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும்னா ஆக்சுவலாக உங்களுக்கு முதல்ல கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதாங்க ஒரு ஐடியா கிடைக்கும். நார்மலாக பாடியில் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா நிறைய கிரேவிங் இருக்குங்க. ஒரு சிப்ஸோ, ஒரு ஐஸ்கிரீமோ, ஒரு ஜூஸோ குடிக்கும்போது இன்னும் குடிக்கணும் இன்னும் குடிக்கணும்னு இருக்கும். பட் புரோட்டீனுக்கு அந்த தன்மை இருக்காது. பழைய கால உணவு பழக்க வழக்க முறைகள்ல எல்லாமே இருந்தது. சாதம் சாப்பிட்டீங்கன்னா அதுல ஒரு கூட்டு, ஒரு காய்கறி, ஒரு அவியல் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைச்சது. இப்போ அப்படி இல்லைங்க. வெறும் குழம்பு மட்டும் இருத்து ஊத்துறாங்க பசங்க. அதனால ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. புரோட்டீன் கண்டென்ட் உங்களோட ஃபுட்ல குறையிறதுனால இப்போ வர எல்லாரும் புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. டாக்டர், அடுத்த கொஸ்டின். அது சரிதான். அடுத்து உங்களுக்கு டவுட் வர்ற மாதிரியே நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் டவுட் வந்துட்டே இருக்கும். அவங்க டிஎம்ஓ கமெண்ட்ஸ்லயே போட்டும் நம்ம அடுத்த வீடியோ எடுப்போம். நீங்க நம்ம கேபினுக்கு வாங்க, பொறுமையா பேசிக்கலாம்.